நேசிக்கினால இயேசுவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலேயும் இந்த வருடமாக இந்த நாளிலே உம்முடைய பிறப்பின் தினத்தின் சந்தோஷத்தை நினைவு கூர்ந்தவர்களாக குடும்ப பாடல்களின் மூலமாக உம்மை ஆராதிக்கும்படியாக, பாடல்கள் மூலமாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக நீர் தாமே கொடுத்திருக்கிற இந்த பெரிதான ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய பரிசுத்த ஆவியின் அசைவாடுதலுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தாமே யாவற்றையும் பொறுப்பேற்று இந்த காரியமானது சிறப்பாக அமையும்படியாக, உன் நாமத்துக்கு மகிமையாகும்படியாக வந்தவர்கள் சந்தோஷமாக கடிகூர்ந்து அங்கே ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்லும்படியாக நீர் தாமே கிருபை செய்வீராக. இயேசுவின் பிதாவே, ஆமென். உலகை
தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் துள்ளி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு என்னை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு என்னை பொழுதும் விலகலப்பா எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் கண்ணனையும் நீர் நீர் எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் கண்ணனையும் நீர் செங்கடலை நீர் பிறந்தே செம்மையான பாதை கொண்டே எரிகோவின் கோட்டைகளை family carols, and as part of PI mission we would like to invite everyone sitting over here in the church and also people who are watching online. We want to invite you, pray for you, bless you at this Christmas time and this family season. The Kudumba Paadal Aaradhanai நேரத்திலும் கூட MMDA கிளை சபையில் இருந்து விசுவாசியாக நாங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஆன்லைனில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் சரி உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபம் செய்து ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. Just want to share a few words. Maybe we can all just see this verse, please. John capital 1 verse 29. If someone can read it. If someone has a Bible, you can read it, or I should read it in English. John யோவான் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தம்மிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். படிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. Behold the Lamb of God takes away sin of the world. அப்படின்னு போடுறேன் யோவான் 1:23. அதிலே வந்து ஜான்
verse capital 1 verse 5 படிங்க. John 1:5. யோவான் 1. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானதை பற்றிக் கொள்ளவில்லை. Yes, praise the Lord. And அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ரோமர் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிங்க. ரோமன்ஸ் capital 12. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேலொருவர் பட்சமாய் இருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். Yes, and last just we'll read one more final verse. Matthew capital 2 verse 10. Matthew capital 2 verse 10. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். So அந்த நட்சத்திரத்தை கண்டபோது இங்கிலீஷ்ல வந்து a merry star was seen அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல என்ன போட்டிருக்கு? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டவுடன் மிகுந்த சந்தோஷமாக இருந்தார்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அந்த நட்சத்திரம் எதுவா இருக்கிறது? இந்த மாலை வேளையில் சிந்திக்க ஒரு ஆண்டவர் பிறந்தார், ஏதோ நமக்காக பிறந்து நமக்காக மரித்தார் அப்படின்ற ஒரு சம்பிரதாயத்தையும் தாண்டி we need to have a close relationship with him. அவருடன் சேர்ந்து வாழ்கிற ஒரு ஜீவமாக இருக்க வேண்டும். சோ அந்த கடைசி வசனத்துல படிச்ச மாதிரி இது ஒரே ஒரு வசனம் படிங்க. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த நட்சத்திரத்தை நீங்க காணும் பொழுது எவ்விதமான எமோஷன்ஸ் ஆர் யூ ஃபீலிங்? எவ்விதமான ஒரு மனசுல என்ன மாதிரி ஃபீல் ஆகுறீங்க அவருடைய நட்சத்திரத்தை காணும் பொழுது? அவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது, ஒரு விடிவு தரும் பொழுது, இல்ல ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு பிரச்சனையிலிருந்து ஒரு நீக்கத்தை தரும் போது அவருடைய நட்சத்திரத்தை நாம் காணும் பொழுது எவ்விதமா சந்தோஷத்தாக இருக்குமா ஆண்டவரோட நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில? இந்த கிறிஸ்துமஸ் வேலையில சிந்திக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னவா இருக்குன்னா அவருடைய we as a family rejoicing that Jesus is in my life. It's a very important question for everyone. நம்ம ஒரு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் பிறந்த இந்த மாதத்திலே வரப்போகின்ற நாட்களிலே அதை முழுமையாக செலிப்ரேட் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோமா? ஹalleluya. Hallelujah. The celebration does not only include new clothes, some good food, coming to the church and going to the functions and everything. That's not just it, but it is also serving in love and gratitude and help for the other person. ஏதோ வந்தோம், புதிதாக உடையணிந்தோம், நன்றாக சாப்பிட்டோம், குடும்பமாக வந்து சேர்ந்து ஒரு சம்பிரதாயமாக கிறிஸ்மஸ் நியூ இயர் நம்ம இந்த வருஷம் பார்க்க போறதில்லை. அதுக்கு அவர் நட்சத்திரம், he was a star in my life and is he a star in your life? Is the question here. என்னுடைய வாழ்வில் நட்சத்திரமாக ஆண்டவர் இருக்கிறார், அதனால ஹீரோவா நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ஹalleluya. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஹீரோவா இருக்கீங்க, ஏன்னா he is the star in your life. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. And let the star in your life do great things for you in the coming years, and God bless you and your family and protect you by the blood. உங்களுடைய வாழ்வில் நட்சத்திரமா இருக்கிற என்னுடைய இயேசு, ஹalleluya. நம்முடைய இயேசுன்னு சொல்லாமா? ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில் நட்சத்திரமா இருக்கிற நம்முடைய இயேசு நம்மை வழிநடத்துவாராக. உங்கள் குடும்பங்களை விசேஷ இந்த நாட்களிலே ஆசீர்வதிப்பாராக. And he protect you by the blood of Jesus. அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுவது மட்டுமில்ல, நம்மை சுத்திகரித்து காப்பாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஹalleluya. உங்க எல்லாரையும் நான் கிறிஸ்மஸ்ல பாப்பேனா? ஹalleluya. நாளைக்கு தான் வருது. ஹalleluya. Praise the Lord. God bless you all. கொண்டராழ்வாரே சொந்தமாய் தனே தேவன் தந்தாரே விண்ணின் வாயிலை மண்ணில் வெளி வந்த வேளவே தூதன் சொன்னாரே நாட்டில் அமைதி வீட்டில் மகிழ்ச்சி கொண்டு வந்திட உந்தை செய்தது அன்பு படையில் ஆர்வம் கொண்டதில் நான் தான் அன்பு படையில் ஆர்வம் கொண்ட பிஷப் நான் தானே அழித்தரும் தந்தாவாக வேஷம் கொண்டேனே செய்ய நிக்கோலஸ் என்னும் புனிதரானேனே
பயனிடாதே திகிலிடாதே துதியினால் இடிக்கிறீரோ நன்றியா துதிக்காதே இயேசுவே பயனுடாதே நன்றியா துதிக்காதே இயேசுவே பயனுடாதே மனமகிழ்ச்சியோடு சூழ்ந்திடும் பூமியின்
நம்பிக்கையை வெளிப்படுத்தும்படியாக கேரம் பாட்டை நாம் பாடுறோம். I am not going to take only just 4 words and finishing it. The carom is a joy. Carom வந்து மகிழ்ச்சி. இயேசு எனக்காக பிறந்தார் ஆண்டி. The Savior has born. அங்கே இரட்சகர் பிறந்தார். அந்த பாட்டுமா Joy to the world, the Lord has come. A child is Savior came. The glory on, glory through. Heaven and nature sing, heaven and nature sing, and holy ground and nature sing. So the heaven and nature are singing on that day, and it is going to be still continue until the day of Jesus Christ. இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே அங்கே இயற்கையும் மனிதர்களும் அவரால் படைத்த அனைத்தும் அங்கே மகிழ்ந்து களி கூறின. இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவதற்காக அந்த நாளிலே கொண்டாட போல இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாக இந்த மகிழ்ச்சியானது தொடர்ந்து நடக்க வேண்டும். அவராக நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பதற்காக தான் நாம் என்ன பண்ணுகிறோம், இந்த விதமான குடும்ப பாடல் ஆராதனைகளை கொண்டிருக்கிறோம். குடும்பமாக வந்து முன்பாக நின்று கர்த்தரை துதித்து அவரை ஆராதித்து மகிழ்ச்சியோடு கூட அனைவரோடு சேர்ந்து அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். The carol is also denoting the peace. அங்க சமாதானத்தை குறிக்கிறது நம் பாடின பாடல். ஏன்னா Jesus is the Prince of Peace. இயேசு சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஆகவே அந்த சமாதானத்தை குறிக்கும்படியாக சமாதானத்தின் கர்த்தரை நாம் பணிந்து கொள்ளும்படியாக அந்த நாளிலே அங்கே அதுக்கு பாட்டு வருது. பட் பாடினது angels sing, now they do the new morning. The man will live forevermore because of Christ's day. Because of Christmas Day, you and I are living because of that Christmas Day. That is the birth of Jesus Christ, which brought the salvation into this world. நீயும் நானும் கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அன்று கிறிஸ்துமஸ் தினத்திலே இயேசு பிறந்து ரட்சிப்பை கொண்டு வந்ததாலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். And above all, it is the love that God has shown upon the people of His creation, which has not to be destroyed. அங்கே தன்னுடைய சிருஷ்டிப்பானதை அழித்து விடாது இருக்கும்படியாக பிதாவானவர் தன்னுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்தும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே தந்தருளினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி, அந்த ஒரே பேரான குமாரன் he should be the star of your life. அவர்களுடைய ஜீவியத்தில் ஒளி வீசும் அந்த நட்சத்திரமாக இருக்க வேண்டும். If you keep your eye on the star that Jesus Christ, then you will be able to go to the eternity. அந்த நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நோக்கமுடையவர்களாக பார்வையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது அதை பின்தொடர்ந்து செல்கிறவர்களாக இருக்கும் பொழுது that is the followers of Jesus and obediently doing what the Lord has said. கர்த்தர் சொன்னவைகளை obedient அங்கே கீழ்ப்படிதலோடு செய்கிற பொழுது you will be led to the eternity, which is our goal, and that is our desire in our life. நாம் அந்த இலக்காகிய நம்முடைய ஜீவியத்தில் அங்கே வாஞ்சையாகிய அந்த பரலோகத்தை சென்றடைவோம். That's why we came together and sing and praise the Lord in this blessed evening night, we can say. அதனாலதான் நாம் இந்த இரவு வேளையிலே கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக அவருடைய பாடலின் மூலமாக அவரை மகிமைப்படுத்தினோம். The joy should not deviate. The மகிழ்ச்சியானது அங்கே குறைந்து விடக்கூடாது. It should not be decreased. அங்கே குறைந்து விடக்கூடாது. The joy should be in you if the salvation is being growing and growing. அங்கே உங்களுடைய ரட்சிப்பானது வளர்ந்து வளர்ந்து கொண்டு வருகிற பொழுது இந்த மகிழ்ச்சியானது தொடர்ந்து நிற்கும். ஏனென்றால் நித்தியம் நம்முடையதாக இருக்கிறது. I give all this
Hallelujah. Now Jesus Christ make our life light. நம்முடைய ஜீவியத்திலே இயேசு ஒளியை கொடுத்திருக்கிறார். ஆமென்.